வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நம்ம கிராணி பக்கத்துல இன்னைக்கு கிராணி வீட்டுக்கு வந்திருக்கோம். திரும்பி வீட்டுக்கு வந்துட்டியாடா? என்னடா கிராணி இப்படி கத்துது? இப்போ வெல்கம் டு தி சேனல். நம்ம உள்ள போறோம். ஈஸியா வச்சிர. இதான் நமக்கு சேஃப். ஈஸி தான் நமக்கு சேஃப் गाइस. ஹலோ गाइस, நம்ம இப்போ கிராணியை பக் பண்றது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏய், நீங்க என்னை பக் பண்ற பார்க்க நான் உன்னை விட்டாதான் நீ என்னை பக் பண்ணுவ. இன்னும் கிராணி இப்படிலாம் சொல்றது? ஓகே, நம்ம இப்போ ஜாடி தூக்கி கீழே போட்டுறலாம். கிளவி வந்துருவா. கிளவா என்னடா என்னைய பக் பண்ண போறேன்ற? என்ன கிளவி இவ்வளவு லேட் ஆகுறா? அப்புறம் லேட்டஸ்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வரப்போறான்னு நினைக்கிறேன். என்ன வந்துட்டோம்? ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா கிராணி கிளவிய பக் பண்ணியாச்சு. பக் பண்ணிட்டலாம். சும்மா விட மாட்டேங்கிறான். என்ன கிராணி மைண்ட் வாய்ஸ் இப்படி இருக்கு? இப்படி இல்லாம போது இப்படி இல்லாத இருக்கும். பக்கத்துல எனக்கு ஒரு பாட்டு தானே, சுத்தி சுத்தி வந்தேனே. கிராணி பக் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னன்னா, இந்த பட்டனுக்குள்ள போய்க்கோங்க. போய்கிட்டு இந்த எந்திக்கிற உட்கார பட்டன் இருக்கா, அதை அப்படியே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கட்டில எந்திக்கிற சேர்த்து அமுக்கிட்டு திரும்ப இப்படி போய்க்கோங்க. நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, அண்டர் கிரவுண்ட் பக்கத்துல வந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து அண்டர் கிரவுண்ட் கிட்ட வந்துட்டு பைய இந்த மாதிரி பண்ணிட்டு, நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, டைரக்டா நவுண்டுறாங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சேஃபா இருக்கும்னு நினைச்சா என்ன சொல்றது. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தா விளையாடணும். இப்போ வந்து நம்ம அந்த பாட்டை எடுத்துக்கலாம் கையில மறுபடியும். இப்போ கீழே இப்படி போட்டுறணும். டொமில் ஆட்ட பாம்பு தூக்கி போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். இப்போ அந்த கிளவி வரப்போறா. வந்துட்டேன். வெற்றிகரம். கிளவி பாருங்க, ஸ்டக் ஆகி நிக்கா. இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை தெரியுதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி. இந்த ட்ரிக்ஸை தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைட்ல தெரிய உட்கார்ற பட்டன் அமைக்கிறோம். திரும்ப இந்த கட்டிலிக்கிற பட்டனையும் அது உட்கார்ற பட்டனையும் சேர்த்து அமைக்கணும். இன்னும் 2-3 இப்போ வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டுக்கு போங்க. பையா இந்த மாதிரி பெல் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிட்ட போய் இருந்துட்டு கொஞ்சம் தூரமா போயிட்டு இப்போ ட்ரிக்ஸ் கரெக்டா இருக்கும். அப்படியே உட்காந்துருந்தேன். இந்த உட்கார்ற பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது சேஃப். அப்படி பூமி கீழே போயிடுங்க. இப்போ நிறைய மெட்டீரியல்லாம் வச்சுருக்காங்க. ஷார்ட் கன் கிடைச்சிருக்கு. செகண்ட் ட்ரிக் என்னன்னு தெரியுறதுனால இந்த பட்டனை மறுபடியும் அமுக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து அமுக்கணும். இப்போ கீழே போகணும். கீழே இந்த மாதிரி போயிட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த இடம் தெரியும். இந்த இடத்துக்கு கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. திரும்ப நீங்க அப்படியே இந்த இது கீழே போயிட்டு இந்த உட்கார்ற பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ணீங்கன்னாலே நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. திரும்ப பாதி தூரம் போனோடனே கீழே பூமி கடையில போயிருவீங்க. தெரியும் எனக்கு. அதான் இந்த கேம் எண்ட் ஆயிடுச்சு. இது செகண்ட் ட்ரிக்கு. நம்ம அடுத்த வீடியோ ஷார்ட்ல வரும். கிளம்பி எதுவும் சொல்லுதுங்க. வீட்டு விட்டு போறியாடா? அடுத்த வாட்டி வருவாள் அவனை வச்சுதான். ஐயோ ஆமா, இப்பவுமே கிடைக்கிறது. சரி, அவ்வளவுதான் guys. இந்த வீடியோ முடிஞ்சு 2 ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். 3ஆவது ட்ரிக் என்னன்னா, அடுத்த வீடியோ நான் ஷார்ட் வீடியோல போட்டிருக்கேன். யாருக்குமே நீங்க பார்த்தோன்னே தெரியும். சரி, அவ்வளவு.